அம்மாவின் கைவண்ணம் எபிசோட் 5. இட்ஸ் சாட்டர்டே நைட். ஸ்நாக்ஸ்க்கு கிறிஸ்பியான போண்டா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டே வாங்க நைட் மெனு என்னென்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி, தோசை. சிம்பிள் அண்ட் குயிக்காக தக்காளி சட்னி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு, ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, கல்லுப்பு, பூண்டு ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக ஆனதும் கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி நல்லா குக்கிங் ஆகிறதுக்கு மூடி போட்டு அப்படியே 5 minutes விட்டுறலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் அதில் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், முக்கியமாக நான் இந்த பேக்கெட்டில் இருக்க ஃபுல் பவுடரையும் ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால இதில் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால தான் நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியுமே ஆட் பண்ணி அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். அப்படியே சைடில் மாவு ஊற்றி தோசையும் ரெடி பண்ணிக்கலாம். தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம தக்காளி சட்னியும் கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணோன்னா ரெடி. இட்லி பொடி, தக்காளி சட்னி, தோசை. சூப்பரான டின்னரும் ரெடி.